இன்றைக்கி நம்ம பக்கோடா போட்ட காரக்குழம்பு தான் பார்க்க போகிறோம். நான் பக்கோடா கடையிலேயே வாங்கிட்டேன். ஸோ காரக்குழம்பு பார்த்திங்கன்னா நான் நார்மலாக நல்லெண்ணெய் ஊற்றி தான் செய்வேன். ஸோ நல்லெண்ணெய் நான் நிறைய ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுமே கடுகு, கொஞ்சமாக சீரகம், துவரம்பருப்பு, 2 காஞ்ச மிளகா. இப்போ வந்து நான் சின்ன கட்டி பூண்டை வந்து நல்லா இடித்து வச்சுருக்கேன். அது உரிச்சும் சேர்த்துக்கலாம். எனக்கு உரிக்க டைம் இல்லைன்றதுனால நான் வந்து இடித்து சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். காரக்குழம்பு தாளிக்கும் போது கொஞ்சமாக துவரம்பருப்பு போட்டால் காரக்குழம்பு நல்லா இருக்கும்னு எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க. ஸோ அதனால தான் நான் துவரம்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நான் ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன், சின்ன தக்காளி, அதையும் ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கி விட்டுறலாம். ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுறலாம். வதக்கும்போது கொஞ்சம் மூடி போட்டு வச்சுருவோம் கொஞ்சம் நேரம். வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வதங்கி வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே வதங்கிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி வீட்டு மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வேறு எந்த தூளும் ஆட் பண்ணலைங்க. இது ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம், குயிக்காகவும் பண்ணிடலாம், டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ மிளகாத்தூள் ஆட் பண்ணதுமே ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு இதை வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். எப்போவுமே மிளகாத்தூள் ஆட் பண்ணால் ஹை ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணவே கூடாது, கருகிரும். குழம்புக்கு எந்த பொருள் கருகினாலும் குழம்பு டேஸ்ட்டு நல்லா இருக்காது. கொஞ்சம் மிளகாத்தூள் ஸ்மெல் போனதுமே நம்ம வந்து புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த எண்ணெய் திரிஞ்சு வரும். எண்ணெய் திரிஞ்சு வந்ததுமே நம்ம வந்து நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சுருந்தேன். அந்த புளி தண்ணி தான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அது வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா வதங்கி எண்ணெய் வந்து திரிஞ்சு வரும் மிளகாத்தூள் வதக்கும் போதே. ஸோ அந்த ஸ்டேஜில் தான் புளி தண்ணி ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அவ்வளோ தண்ணி வந்து ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து மூடி போட்டு நல்லா கொதிக்க விடலாம். கொதிக்க விடும்போது ஹை ஃப்ளேமில் வச்சு தான் கொதிக்க விடணும். இப்போ கொதிக்கும்போது டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கல் உப்பு சேர்த்துக்கலாம். நமக்கு குழம்பு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சுண்ட வச்சா போதும். இதுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா வெந்தய பொடி தான். இந்த வெந்தய பொடியை கொதிக்கும் போது 2 பிஞ்ச் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லோரும் வந்து தாளிக்கும் போது தான் வெந்தயம் போடுவாங்க, பட் நான் அப்படி போட மாட்டேன். இந்த மாதிரி ஆட் பண்ணுறதுனால குழம்பு நல்லா வாசனையாக டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இப்போ வந்து எத்தனை பேருக்கு வேணுமோ அத்தனை பேருக்கு தேவையான அளவுக்கு குழம்பு சுண்டி வந்தால் போதும். இப்போ எனக்கு 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு குழம்பு சுண்டி வந்துருச்சு. ப்ளஸ் பார்த்திங்கன்னா எண்ணெயுமே நல்லா மேலே திரிஞ்சு வந்திருக்கு. இதுதான் கொஞ்சம் கரெக்ட் ஸ்டேஜ் இறக்க போகிறதுக்கு. ஒரு 10 நிமிஷம் கழித்து இறக்கிடலாம். 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற பக்கோடாவை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதை கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி கொதிச்சா போதும். பார்க்க தண்ணி மாதிரி தான் இருக்கும் குழம்பு, ஆனால் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து அதை நல்லா இறுகி கட்டியாக கிரேவி கன்சிஸ்டன்ஸில் வந்துடும். அவ்வளோதாங்க, நம்ம டிஷ் ஆல்மோஸ்ட் ரெடி. ஸோ இப்போ வந்து இறக்கிடலாம். இறக்கும்போது வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை வந்து போட்டுட்டு இறக்கிடலாம். அவ்வளோதாங்க. இப்போ வந்து சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி, குயிக்காகவும் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம்.